Hello viewers, welcome to Yuga's Ulagam YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தவரங்காயை வச்சு ஒரு சூப்பரான பெரட்டல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பெரட்டல் சூடான சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இப்படி எந்த டிஃபன் கூட வேணாலும் தொட்டு சாப்பிட அட்டகாசமா இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க வீடியோவில் போய் இந்த சூப்பரான கொத்தவரங்காய் பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரட்டல் பண்ணுறதுக்கு பேனில் முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்து நல்லா கிண்டிடுறேன். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்க விட்டுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் செஞ்சு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் வெங்காயத்தோடு மிக்ஸ் செஞ்சுட்டு மூடியால் மூடி நல்லா தக்காளியை வெங்காயத்தோட வேக விடுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட 1/4 கிலோ கொத்தவரங்காயை இந்த மாதிரி கட் செஞ்சு சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காயை நல்ல வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அது கூட இப்போ தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போ கொத்தவரங்காய் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மசாலாலையும் மிளகாத்தூள் சேர்த்துவேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கொத்தவரங்காயோட மிக்ஸ் செஞ்சு விட்டுறேன். இது வதங்குற டைமில் நம்ம மிக்சி ஜாரில் இந்த பெரட்டலுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் 1/2 கப் நிலக்கடலை, 1/2 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5 பூண்டு பல், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வதங்கிட்டுருக்கிற கொத்தவரங்காயில் சேர்த்த போகிறேன். இதை சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம இதில் கடலை, தேங்காய், எள்ளு இதெல்லாம் சேர்த்துறதுனால இந்த பெரட்டல் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி அதையும் இந்த பெரட்டலில் ஊற்றிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போ தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு மூடியால் மூடி நல்லா இந்த கொத்தவரங்காய் பெரட்டலை ஒரு 20 நிமிஷம் அடுப்பை நல்ல ஸ்லிம்மில் வச்சு வேக விட போகிறேன். மசாலாலாம் நல்லா கொத்தவரங்காவோடு சேர்ந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கொத்தவரங்காய் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பில் இருந்து நம்ம இந்த சூப்பரான கொத்தவரங்காய் பெரட்டலை இறக்கிடலாம். சுவையான கொத்தவரங்காய் பெரட்டல் ரெடி. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லா டிஃபன் கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.